அனுப்புவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு துதித்து ஆராதிப்பதற்கு எங்களுக்காக நீ ஆலயத்தை கட்டி தருகிற ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, அது வாடகை இடமா இருந்தாலும் கூட நாங்கள் விடுதலையோடு துதித்து ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவையும் சந்திங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அந்த டெடிகேஷன் அன்னைக்கு ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் இருக்கிற அந்த காரியத்தில் ஆலய பிரதேசத்தை கத்த பொறுப்படுத்தி நடத்துவீராக. விடுதலையோடு அதை நாங்கள் துதித்து ஆராதிக்க எந்த தடையிலாவது கத்த பொறுப்படுப்பீராக. சுற்றுப்புற சூழ்நிலைகளை சாதகமாக்கிட்டாங்க, எந்த எதிர்ப்பு இருக்கக்கூடாது, கலகம் குழப்பம் போராட்டம் நாசம் மோசம் தடை எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா திமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லோருடைய கண்கள் தய கிடைக்கட்டும். நாங்கள் அத்தனை பேரும் ஒரு பசங்கள் சபையாராக இணைந்து அதில் கலந்து கொண்டு உற்சாகமாக நாங்கள் செயல்பட எங்களுடைய பங்கு நாங்கள் அதில் செயல்படுத்த தேவன் தாமே கிருபை பாராட்டி வழியெடுத்து ஆசீர்வதிப்பிறாங்க. இயற்கை கால சூழ்நிலைகள் சாதகமாய்த்தாங்க ஆண்டவரே, வழியெடுத்து ஆசீர்வதிப்பிறாங்க. அப்படியே செய்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வந்து ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம இல்லை இப்போ அப்படியே கத்த நாளை நம்மளோட பேச முடியாது இப்போ கொடுக்கலாம். கத்தாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கும் துதிக்கான மயிலா செலுத்துறேன். எங்களோட நீர் பேசுவீராக. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இந்த மண்ணாக மூலமாய் எங்களை போஷிப்பீராக. சத்துரு கொண்ட தடையை நீக்கப்படுங்கப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக மாறட்டும். அப்படியே நம்முடைய வாயை பயன்படுத்துங்க. கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான வார்த்தையாக வரட்டும். இந்த வார்த்தைகளுக்கு உண்டான நாங்கள் தியானிக்க போகிற பகுதிக்கு உண்டான ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது பொழுதே கடந்து வரட்டு சுவாமி, ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக நமக்கு கொடுக்கப்படுகிற பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பக்கம் 764. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. என்ன விலகாதிருப்பதாகவா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு கிருபையும் சத்தியமும். அந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? கழுத்தில் பூண்டு அவைகளை உன்னுடைய இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அல்லேலூயா. ஆமாம், அந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. என்னத்தை கொண்டு வருதா? வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா. அந்த கிருபையும் சத்தியமும் என்ன செய்தான்? நம்முடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, இதை நம்முடைய இருதயம் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்கே மாட்டிக்கொள்ளணுமா? அதை இவைகள் உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையிலே நீ எழுதிக்கொள். அல்லேலூயா. ஆமா, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. உங்களோட இருதயத்தின் கை சொல்லுங்க, கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமாம், அந்த கிருபையும் சத்தியமும் தான் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கிருபையும் சத்தியம் தான் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அந்த கிருபையும் சத்தியமும் யாருக்கு கிடைக்கக்கூடியதான்? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு அந்த கிருபையும் சத்தியமும் உண்டாகும். அல்லேலூயா. ஆமாம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆசிரியப்பட்டு இருப்பதற்கு எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையில் நாம் நிர்மூலமாகாமல் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. அந்த கிருபை தான் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவைகள் புதியனவையாக இருக்குதான். காலை தோறும் எப்படி இருக்குது? புதுசு. நேற்றைய கிருபையில் நம்ம இன்னைக்கு வளர்றதில்லை.
அன்றன்ற மண்ணா அது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், பாளையத்தில் என்ன கிடைக்குதா? மண்ணா இருக்குது. இந்த மண்ணாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அன்றன்றைக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை ஓமர் உனக்கு தேவையோ, எத்தனை படி உனக்கு தேவையோ, எத்தனை கிலோ உனக்கு தேவையோ, உன் குடும்பத்துக்கு தேவையாத நீ எடுத்துக்கொள். நாளைக்குன்னு வச்சுருந்தா அது என்ன ஆயிரும்? புழுத்துரும், பூச்சி வச்சிடும். அப்போ அன்றைக்கு உண்டானது. அப்போ அது டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற. அல்லேலூயா. ஆமாம், டெய்லி பிரெட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற அந்த பிரெட்டை, அந்த பரலோக மண்ணா ஒவ்வொரு நாளும். அதான் தேவ கிருபை. அது நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நேற்றைய கிருபை இன்றைக்கு போதுமானா பத்தாது. நேற்றைய கிருபை நேற்றையோடு முடிந்து போச்சு. நேற்று கொடுத்த 24 மணி நேரம் இன்றைக்கி வருமா? இல்லை. நாளைக்கு வரப்போகிற 24 மணி நேரம் நம்ம கையில் இருக்குதா? இல்லை. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த 24 மணி நேரம் தான் நம்ம கையில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இப்போ மணி 11:10 11 மணி நம்ம கையில் இருக்குதா? இல்லவே இல்லை, அது கழிந்து போயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தை ஆண்ட கிருபையாக நம்ம கரத்தை தந்திருக்கிறா, நம்ம கையில் கிருபையாக தந்திருக்கிறா. அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. தேவ கிருபை போதும். தேவ கிருபை தான் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளது. தேவ கிருபை நம்மை தாங்க வல்லமை உள்ளது. தேவ கிருபை நமக்கு போஷிக்க வல்லமை உள்ளது. அந்த தேவ கிருபை தான் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. படிப்பறிவு நம்மள்கிட்ட இல்லை, ஆனால் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஒரு திறமை இல்லை, ஆனால் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. வசதி வாய்ப்பே இல்லை, வீடு வாங்கிறது சூழ்நிலையே இல்லை, வருமானமே இல்லை, ஆனால் வீடு வாங்க வைத்திருக்கிறாரே. அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. உழைப்பதற்கு பலன் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் 3 வேளையும் பட்டினி இல்லாமல் சாப்பிட வைத்திருக்கிறாரே. அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. ஆமாம். மற்றவர்கள் எத்தனையோ ஆர்டர் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு கூட பெரிய பெரிய ஆர்டர் எதிர்பார்க்க, அவங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்து அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கல. ஆனால் ஒரு சூழ்நிலையுமே இல்லாமல் நமக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருக்குதே. அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. ஆமாம், தேவ கிருபை. எத்தனை பேர் குழந்தை பெற்றெடுக்க வழி இல்லாமல் இருக்குது. டாக்டர் சொல்கிறார் சிசேரியன் தான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, குழந்தை எடை அதிகமாகிடுச்சு. ஆனால் நார்மலுக்கு தலை திரும்ப ஒன்றுமே செய்யலை, ஒரு வழி இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணு சொன்ன ஒரு 2-3 நிமிஷத்தில் அப்படிங்கிறதுல அந்த சூழ்நிலையை மாற்றி நார்மல் கொண்டு வந்திருக்கிறாரு. அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. ஆமாம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. குழந்தையே பிறத்துக்கு சான்ஸே இல்லை. டாக்டர் கேட்டாங்க, உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான சான்ஸே கிடையாது, மருத்துவ உலக பிரகாரம் கிடையாது. ஆனால் 2 ஆண் குழந்தை தந்திருக்கிறார, அது கிருபை அல்லவா? ஆண்டு நமக்கு செய்த எல்லா மகத்தான காரியங்களுக்கும் கரங்களை தட்டி கத்த மேம்படுத்துங்க. ஓ, எத்தனை பெரிய காரியங்கள்! ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் பெரிய பெரிய சபைகள், ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் உள்ள சபைகளை செய்ய முடியாத காரியத்தை, அவங்க மூலமாக நடக்காத காரியங்களை ஒரு மூலையில் இருக்கிற சின்ன ஒரு சபையாகிய நம் மூலமாக ஆண்ட பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. ஆமாம், பெரிய படித்தவர்கள், பெரிய ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்காக பெரிய பெரிய கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்காக செயல்பட்டு இருக்க பெரிய ஆட்கள் இருக்கும் பொழுது அதுக்கு கோர்ஸே போகாமல் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த காரியத்தில் ஆண்ட செய்ய வைத்திருக்கிறாரு அல்லவா? இது பெரிய கிருபை அல்லவா? அது கிருபை, அது கிருபை, அது கிருபை. அல்லேலூயா. கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான் ஒன்றுமில்லாத இருந்த என்னை, ஒன்றுக்கும் உதவாத இருந்த என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்தி வந்து கொண்டிருக்குது. அவருடைய கிருபை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவருடைய கிருபைனால தான் நான் இன்றைக்கு உயிரோடு இன்றைக்கி 25 ஆண்டுகள் இருக்கிறேன். இல்லைனா 25 ஆண்டுக்கு முன்பாக நான் மரித்து போயிருக்க வேண்டியவன். இன்றைக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
பைத்தியம் பிடிச்சு தெருவா அலைந்திருக்க வேண்டியவனை காப்பாற்றி இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது கிருபை அல்லவா? அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு நிராயுதபாணியாக ஒன்று இல்லாமல் வெளியே வந்து பட்டு போன வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, உடைந்த கண்ணாடி போன்ற வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் துளிக்க வைத்திருக்கிறார் அல்லவா? ஓ, அது பெரிய கிருபை அல்லவா? பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமாம். ஓ, உங்களுக்கு உங்கள் மனைவி மட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகிருக்கும்? உங்களுக்கு கிடைத்த அந்த கணவன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும் உங்கள் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்களேன். இந்த கணவன் கிடைத்ததுனால தான் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மனைவி கிடைத்ததுனால தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. கிருபை அது. அல்லேலூயா. ஆமாம், கிருபை கிருபை கிருபை. நல்லா சொல்லுங்க, எனக்கு கிருபைப்பா, தேவ கிருபை எனக்கு இருக்கு, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கு, தேவனுடைய கிருபை தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்குது. அவருடைய கிருபை தான் நம்ம வாழ வைக்குது. அல்லேலூயா. ஆமாம், அவர் ரட்சிப்பை தந்தது அவருடைய கிருபை அல்லவா? புறஜாதியாக கடந்தமே, எங்கேயோ கடந்தமே, ஒதுக்கப்பட்ட நிலைமையில கடந்தமே, ஒன்றுக்கும் உதவாமல் கடந்தமே, நம்ம தூக்கி எடுத்து இன்னைக்கு அலங்கரித்து வைத்திருக்கிறாரே, அது கிருபை அல்லவா? அது கிருபை. அல்லேலூயா. ஆமாங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 18 வசனம் 50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும், தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும், அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை காலைதோறும் புதியனவைதான். ஆனால் அதே வேளையில அவர் சதா காலமும் கிருபை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, அவர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவர் ரட்சித்து அவர் ராஜாக்களாக, அவர் ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. லேவியனாக நம்மை மாற்றிருக்கிறாரே. யூதா கோத்திரத்து சிங்கம் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறபடினாலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் தந்து நம்மை ராஜாக்களாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியனை மாற்றிருக்கிறாரே ஆண்டவர். லேவி கோத்திரமை நம்ம மாற்றி இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய கிருபை அது. அல்லேலூயா. ஆமா, தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பாக நம்ம இந்த உலகம் ஒதுக்கி வைத்தது, ஜாதி பெயரை சொல்லி ஒதுக்கி வைத்தது, மத பெயரை சொல்லி ஒதுக்கி வைத்தது, படிப்பில்லாத சொல்லி ஒதுக்கி வைத்தது, ஒன்றுக்கு உதவாக்கரை என்று ஒதுக்கி வைத்தது இந்த உலகம். எதுக்கும் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைத்தது. ஒன்றெல்லாம் ஒன்றை பைசா இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைத்தது இந்த உலகம். நீ உனக்கு அழகு இல்லை இந்த உலகம் ஒதுக்கி வைத்தது. பலவிதமான காரியங்களை சொல்லி இந்த உலகம் ஒதுக்கி வைத்தது. ஆனால் தேவன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தை சொல்லி நம்மை அழைத்து அவர் தம்முடைய அந்த மகிமையான அந்த சிங்காசனத்தை நமக்காக தந்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. பிரியமான அல்லேலூயா. அது கிருபை அல்லவா? அந்த கிருபை எப்படி கிடைக்குதா? இந்த எவ்வளோ அது தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலம் கிடைக்கதான். அப்போ அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது சதாகாலமும் கிடைக்கக்கூடியதாய் காணப்படுது. அல்லேலூயா. அந்த கிருபை எப்படி எப்போ கிடைக்குதா? சதாகாலம். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அவருடைய கிருபையால் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. தப்பித்துக்கொள்கிற போக்கை நம்ம கொண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதுலாம் எவ்வளவு நம்ம அப்படியே போட்டு அழிச்சு போட்டு போயிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றிலும் நம்ம தப்பி வைத்திருக்கிறார். அந்த சிக்கல் வேதனையிலிருந்து நம்ம தப்பி வைத்து இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நாம் மகிழ்ந்திருக்க முடியாத கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு சொந்த ரட்சகராயிட்டு ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இயேசு உங்களை ரட்சித்ததுனால எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமாம், உண்மையிலேயே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரம் நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயே சாக்கடையில் கடந்திருப்போம். பலவிதமான போராட்ட அப்படியே வேதனை அழிஞ்சு போயிருப்போம். அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் தந்து பவுலுக்கு அவளோட சரீரத்தில் வேதனை வந்துருச்சு. பவுல் ஒரு முறை ஜெபித்தாவே ஆண்டவர் உடனே என்ன செய்வார்? பதில் கொடுக்கிறவர். 3ஆம் வரம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், பரலோக தரிசனங்களை கண்டவர், கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பினவர். அந்த பவுல் தேவன்ட்ட, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு அகற்றட்டப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு முறை 2 முறை இல்லை 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். வாசிக்கலாம் மார்க்கு 4வது அதிகாரம்
37 40 வரை உள்ள வசனங்கள். இயேசுவும் சீடர்களும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பலத்த காற்று அடிக்குது. இயேசு அயர்ந்து உறங்கிட்டு இருக்கா. அதில் அந்த வேதத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு தூங்கினார்னு பார்க்குறோம். மற்ற இடத்துலாம் பார்க்கும்போது அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், பகல் முழுவதும் ஜெபம் பண்ணார். நம்ம ராத்திரி தூங்கலைன்னா பகல் என்ன செய்கிறோம்? நம்ம ராத்திரி ஒரு அரை மணி நேரம் தான் தூக்கம் கட்டிருக்கோம். ஆனால் பகல் எவ்வளோ நேரம் தூங்குவோம்? 4 மணி நேரம் மூச்சு கட்டி தூக்குவோம். அப்போ அந்த அரை மணி நேரம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதை 4 மணி நேரம் பகலில் தூங்கினா நம்ம ஈடு கட்டுறோம். யோசிச்சு பாருங்க. அவர் பகல் பூரா ஜெபம் பண்ணார், ராத்திரி பூரா ஜெபம் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வாசிக்கலாம். இப்போ அங்க அவர் தூங்குறாரு. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது. அப்போ படகே மூழ்க போது. சீசெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? இப்போ மறிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இயேசு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சீசெல்லாம் வந்து அதட்டுறாங்க, ஐயரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவருக்கு அப்போ எப்படி தூங்கிட்டு இருக்காராம்? கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சம்பவிக்க போகிற காரியம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ போட் அப்போ அலை அடிக்குதுன்னா அப்படி ஸ்மூத்தாக போகும் போட்டு. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே திசை திரும்பி பல விதத்தில் போயிட்டுருக்கோம். அப்படியே அலை கழிச்சு. அப்போ அவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் பாட்டுக்கு இப்படி உயிருக்கு போராடிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீர அப்படி. அப்போ நிம்மதியாக தூங்குறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த. அப்போ அவங்க நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவங்களுக்கு தெரியல. ஏசு கூட இருந்தால் அது எவ்வளோ தான் புயல் அடிக்கட்டுமே, ஒரு சேதமும் வரான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இவர் எழுந்து உடனே என்ன செய்கிறாரு? அந்த காற்றையும் கடலையும் அமழ்த்திட்டார். இது கிருபை. அவங்க நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை. இன்றைக்கி அநேக வழியில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் போராட்டம் வரும்போது, இயேசுவே என்னை எங்கே விட்டுட்டீங்க? என் வாழ்க்கை எப்படி போராட்டமாக இருக்கு, நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்களே. அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆண்டு சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறார் அவர். அப்போ ஒரு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? பாருங்க, சீசல் போய் உடனே கூப்பிட்றாங்க, நாங்கள் மடிய போகிறோமே, நாங்கள் சாக போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஏசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கிட்டார். அடுத்து என்ன போடப்பட்டிருக்கு? 40வது வசனம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? முதல்ல எடுத்ததுமே ஆண்டவர், ஏன் பயப்படுறீங்க, அவங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை அப்படி கேட்கல. இது அப்போ டைம் ஓடிடும். அவங்க அலர்னது அடுத்த பின்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய கிருபையை ஊற்றி புயலை அடக்கிட்டாரு. இப்போ அமைதியில் உண்டாயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? இதுதான் சத்தியம். முதலாவது கிருபை விட்டுட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை, நீ விசுவாசத்தோடு இருங்கிற சத்தியத்தில் நடக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அந்த விசுவாசம், கர்த்தர் என் கூட இருக்காங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் ஆண்டவர் நம்மத்தில் எதிர்பார்க்கறது. அந்த சத்தியமாகிய அந்த வசனம் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஏன் அவர்களை அதட்டுறாரு? முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. முதல்ல இவங்களை அதட்டக்கூடாதா? ஏன் விசுவாசம் இல்லாமல் போச்சு சொல்லக்கூடாதா? இல்லை, முதல்ல அவங்களுக்கு தைரியத்தை உண்டாக்க முடியாது. கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது சொல்ல, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, ஏன் நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, ஏன் பயப்படுறீங்க? அந்த விசுவாசம் எப்பொழுது நம்முடைய காணப்பட முடியாது. அது எது வரைக்கும்?
பரலோக ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அப்புறம் நம்ம கூட வைக்க. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவதாக யோவான் 8வது அதிகாரம் 3-11 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசு அவரை குற்றம் சாட்ட முடியாத அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க. விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க. மோசே மூலமாக ஆண்ட கொடுத்த நியாயபரமான சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தி விபச்சாரம் பண்ணுற ஒருத்தியை விபச்சாரம் பண்ணும்போது கையும் களவும் பிடிச்சிட்டா அவளை என்ன செய்யணும்? கல்லெடுத்து அடித்து சாகடிக்கணும். தண்டனை எல்லோருக்கும் முன்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு. எப்படி? அப்போ இந்த சூழ்நிலை தான் அவங்க அவளை பிடிச்சிட்டாங்க. கையங்களமாக பிடிச்சி ஏசு இடத்துல கொண்டு வராங்க. ஏசு கொண்டு வந்தோம் இவளுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அப்படி சொல்லுவாரா? இல்லை அடிங்கன்னு சொல்லுவாரா? அடித்து கல்லெடுத்து அடித்து சாவடிச்சிரு அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காரு? இப்போ ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறாரு. அது அந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றதான் வந்துட்டு சொல்கிறார். அப்போ இவர் யாரை எதை ஃபாலோ பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தை. அப்போ இவர்கிட்ட அன்பு இருக்கா? இல்லை அப்படி சொல்லுவாங்க. சரி இவளை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அப்போ நியாயப்பிரமாண சட்டத்துக்கு இவர் விரோதமா? சரிப்பா, அப்போ தண்டனை பிதாவை தானே சொல்லியிருக்காரு, தண்டனை கொடுக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் விட்டு சொல்கிறாரு. அப்போ தண்டனை கொடுக்கலாம். அப்போ தேவதூஷணம் பண்ணுறான், தேவ துரோகம் பண்ணுறான் அப்படி சொல்லி எப்படியோ ஆகலும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிச்சி அவரை அழிக்கணுங்க தான் அவங்க கங்கணம் கட்டிட்டு வராங்க. அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. முதல்ல என்ன சொல்றாரு? சட்டத்தை அவர் எழுதுறாரு. அப்படியா பா, இவளை விட்டுருங்கப்பா அப்படி சொல்லி இவர் எழுதுறாரு. ஆனால் இவர் என்ன கேட்கல இவனுங்க. அப்போ திருப்பி வந்து ஏன் அவளை என்ன சரி நீ பாட்டு எழுதிட்டு நான் பாட்டு போய்ட்டு கேட்டுகிட்டே இருக்கோம், நீ பாட்டு கீழே எழுதிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் என்ன பார்க்கணும். அப்படியே திருப்பி அவள் எழுதிட்டே இருக்கிறாராம். தவறு செய்கிறவனுடைய பெயர் எங்கே எழுதப்படுமா? புழுதியில் எழுதப்படும். அப்போ அது இவள்கிட்ட விபச்சாரம் பண்ணணும் அத்தனை பேருடைய பெயர் எங்கே என்ன பண்ணுறது? கீழே எழுதிட்டே இருக்கிற பாண்ட என்ன சொல்கிறாரு? இவளிடத்துல பாவம், உங்களிடத்துல பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவுள். அவன் பேர் ஆண்டை எழுதிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் யார் யார் பேர் எழுதா அவன் பார்க்குறான். நம்ம பேர் எழுத அப்போ ஆமாம் நம்ம தான் போயிருக்கோம் அப்படின்னு இவனா ஒவ்வொருத்தரும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான். எல்லாம் கிளம்பி ஓடுறான். கடைசியில் பார்க்குறாரு அங்கே யார் இருக்கா? இயேசுவும் அந்த பெண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. பெரியவர் முதல் சிறியவர் சின்ன பசங்க வரைக்கும் என்ன செய்யலாங்க? அத்தனை பேரும் தவறு செய்தவன் தான். அத்தனை பேரும் ஓடிட்டான். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர் கேட்கிறாரு, ஏமா எங்க எல்லாம் போயிட்டாங்களா? யாரும் உன்னை தண்டிக்கலையா? உன் மேல கல்லெடுத்து அடிக்கலையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ அவங்களாம் அடிக்கல, அப்போ எல்லாம் போயிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யல? உன்னை உன் மேலே கல்லெடுத்து உனக்கு தீர்ப்பு சொல்ல நான் சொல்ல, நீ என்ன? அப்போ அவரும் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ மன்னித்து விட்டார். ஏசு என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சுட்டாரு. இனி நீ அப்போ மன்னிச்சுட்டாரு. அது கிருபை. இப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது? தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருந்தால் தான் அவன் மேலே ஒரு கல் கூட படாமல் பாதுகாக்கப்பட்டது. இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கோம். நம்ம தவறு செய்யாத ஆள் யாராவது இருக்கோமா? தவறு செய்யாத ஆள் யாராவது இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அவனோட கிருபையாக தான் நம்மளை தப்ப வைத்திருக்கிறார். நம்ம மேலே ஒரு கல் கூட விழாதபடிக்கு, ஒரு அடி கூட நம்ம மேலே விழாதபடிக்கு அவன் நம்ம பாதுகாத்து வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அடுத்த ஆண்டு என்ன சொல்றாரு அவளை பார்த்து? நீ போ, இனி பாவம் செய்யாத. அதான் சத்தியம். அவருடைய கிருபை
தப்பி வைத்து விட்டது, அவன் மேல் அடி விழாமல் தண்டனை விழாமல் பாதுகாத்து கொண்டது. ஆனால் இனிமேல் நீ என்ன செய்யாத, போய் பாவம் செய்யாத. இது சத்தியம். பாவம் செஞ்சா திருப்பி அந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். அப்போ இனிமேல் நீ என்ன செய்யாத, போய் பாவம் செய்யாத. அப்போ கிருபையும் சத்தியம். கிருபைக்கு அப்புறம் என்ன வருதுங்க, சத்தியம். ஏன் கிருபை ஆண்டு முதலாளி கொடுக்குறாருன்னா, அடுத்து நம்ம சத்தியத்துக்குள்ளே நடக்கும்படியாகத்தான், சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்படியாகத்தான். அதான் சொல்றாரு, இனிமே நீ பாவம் செய்யாத. ஒருத்தவன் 38 ஆண்டுகள் என்ன செய்யறான், குளக்கரையில் படுத்து கிடக்கிறான். யாரும் அவனை போய் குளத்துல இறக்க விடல, அவன் சுகம் பெறல, அப்படியே இருக்கிறான். ஏசு என்ன செய்யறாரு, போய் நான் உன்னை சுகமாக்குறப்பான்னு போய் சுகமாக்குறாரு. சுகம் பெற்றுட்டான். சுகம் பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஏசு பார்க்கும்போது அவன் எங்க இருக்கிறான், திருப்பி அங்கேயே தான் இருக்கிறான். ஏன், ஏற்கனவே பிச்சை எடுத்து பழக்கமாகி அங்கேயே அப்படியே உட்காந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஏசு சொல்றாரு, இந்த இடத்த விட்டு வெளில போ, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ நாங்கள் உட்காந்து பிச்சை எடுக்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது, திருப்பி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அதே செயலில் நீ ஈடுபட்டு இருக்கக்கூடாது, வெளியே கிளம்பி போ, இனி பாவம் செய்யாதே என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதான் தேவன் நம்ம ஏன் காப்பாற்றுறாரு, ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் நம்மளை காப்பாற்றிட்டுறாரு, அடுத்தோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சத்தியம் நமக்குள்ளே வளர வேண்டும் என்பதற்காக தான். அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், நம்ம இது தண்டனை விடாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் எது வரைக்கும் நம்ம கூட வரணும், பரலோக ராஜ்யம் போய் சேரும் வரைக்கும், அவருடைய வருகை பரியந்தம் நம்ம சத்தியத்தில் நடக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. வாசிக்கலாம். அடுத்தது மூன்றாவதாக சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சு. இப்போ நீங்கள் என்னென்ன பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? இப்போ நம்ம பார்த்து சொல்கிற உபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டல பார்த்து ஆண்டவர் சொன்னார், கப்பல் போட்டில் வந்துட்டு சீசரில் பார்த்து சொன்னார், உபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார். முதலாவது தனக்குண்டான தன்னோட கூட இருக்கிற சீசரில் பார்த்து சொன்னார். ரெண்டாவது அடுத்த பெண்ணாகிய உபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார். மூன்றாவது இப்போ சபையாரை நம்ம பார்த்து ஆண்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடு. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பாரத்தை அவர் மேலே நீங்கள் இறக்கி வச்சுருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லா சூழ்நிலையும் உங்களை ஆதரிப்பார். எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார், அது இப்போ சொல்லுங்கள், நான் கர்த்தர் மேலே என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன், கர்த்தர் மேலே நான் என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். என்னென்ன அது வியாதியோ பலவீனமோ போராட்டமோ கடனோ கண்ணீரோ அவமானமோ நிந்தனையோ இழப்போ நஷ்டமோ வேதனையோ எதுவாக இருக்கட்டுமே, உங்கள் திருமண காரியமாக இருக்கட்டும், இல்லை பிள்ளை பேர் காரியமாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் மேலே இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். இது கிருபை, அவருடைய கிருபையினால் அவர் நம்மை ஆதரிக்கிறார். தொடர்ந்து வருது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாரை தள்ளாட விட்டாரா, நீதிமானே. அப்ப சத்தியம் என்ன, நீ நீதிமானாக வாழ வேண்டும் என்பதுதான் சத்தியம். அவர் யாருக்கு உதவி செய்ய வல்லமையில் இருக்கார், நீதிமானுக்கு. யாரை தள்ளாட விட்டார், யாருடைய கால்கள் தள்ளாடுகிறது இல்லை, நீதிமானுடைய கால்கள். அப்ப நீ நீதிமானா வாழு, நீ நீதிக்கு கீழ்ப்படிந்த ஆண்டு சொல்ல, நீதியை செய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அவை நீதிமான என்ன அர்த்தம்னா, அவருடைய நீதியெல்லாம் யார் நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தான் யார், நீதிமான். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆதரிக்கிறவர், எல்லாத்தையுமே விலைக்கு நம்ம பாதுகாக்கிறன்னு சொன்னால் பாதுகாக்கிற வாக்கு பண்ணி தந்துட்டாரு. ஆனால் அதே வேளையில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நீதியின்படி நடக்க வேண்டுமா, நீதியை செய்யலாமா, நம்ம முழங்கால் படிடுவோம். சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பார். அவர் கிருபை, முதலாவது அவர் கையை நீட்டிடுறார், உனக்கு உதவி கரத்தை நீட்டிடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்துட்டு, நீ என் சத்தியத்தில் நடப்பா, என் சத்தியத்தில் நட. அதான் அவர் சொல்லுகிறார். உன்னை கரையேற்றி விட்டுட்டேன், பள்ளத்தாக்கில் இருந்த
புயலில் மாட்டியிருந்த, பாவத்தில் வாழ்ந்த, துன்மார்க்கத்தில் வாழ்ந்த, ஒளியான சேற்றில் வாழ்ந்த, நான் அதெல்லாம் தூக்கி எடுத்து இப்போ எங்கே விட்டுட்டேன் உன்னை? கரையில். அந்த கரை என்ன கரை? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம தாங்க முடியாது. அந்த சத்தியம், இந்த சத்தியத்தில் நடக்கும்படியாய் இன்றைக்கு ஒப்புக்கொடுமா? அந்த சத்தியம் தான் என்ன செய்ய வேண்டுமா? நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர் நமக்கு போஷிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். இதுவரைக்கும் நம்ம வழி நடத்திருக்கிறார். எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் சொல்ற நம்மளை எதிர்பார்க்கிறார். என் மக சத்தியத்தில் நடக்கணும். நீ சத்தியத்தில் நடப்பாயா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாயா? சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? இதுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று அப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். எழுந்து நின்று ஒப்பு கொடுக்க போகிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியா. The name of Jesus. உங்களுடைய ஒரு கரத்தை உங்களுடைய இருதயத்தின் மேலே வைத்துக்கொள்ளுங்க. ஒரு கரத்தை பரலோகத்தை நேரம் நீட்டுங்க. இது வரைக்கும் உங்கள் கிருபை என்னை தாங்கி வந்திருக்குப்பா. இனியும் உங்கள் கிருபை தாங்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை புதுசு. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், சதா காலமும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை என் மனைவியோடு இருக்கபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை என் கணவனோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை என் பிள்ளையோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை ஊழியத்தோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை என் குடும்பத்தோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை என் தொழிலோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க கிருபை என் பிசினஸ்ல இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை என் படிப்புல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறையா. நான் நிர்மூலமாக இருப்பது கிருபை. இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்க வார்த்தை பிரகாரம் உங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியா ஒப்பு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை மிஸ் பண்ணிடாதுங்கிறது சத்தியம். தசம பாகம் கொடுக்கணுங்கிறது சத்தியம். காணிக்க தாராளமா கொடுக்கணுங்கிறது சத்தியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுங்கிறது சத்தியம். பரிசுத்தமா ஜீவிக்கணுங்கிறது சத்தியம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படணுங்கிறது சத்தியம். நாம் வேறு விட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது சத்தியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணுங்கிறது சத்தியம். இதுக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த வழியில மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது சத்தியம். இதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். இதுக்கு ஒப்பு கொடுப்போம். Glory Jesus. அவருடைய சத்தியத்துக்கு நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் தூங்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி கர்த்தருடைய கரம் இப்படி இறங்கி கொண்டிருக்குது. கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தருடைய கரம் இப்படி இறங்கி கொண்டிருக்கு. ஒப்பு கொடுப்போம். அந்த வழியில இன்றைக்கு இப்படி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். இந்த வழியில எஸ், நீங்க ஒப்பு கொடுக்கிற வழியில இன்னும் கிருபை உங்க மேல இறங்கி வரப்போகுது. இன்னும் கிருபை உங்க மேல இறங்கி வரப்போகுது. நீங்க சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வேலையில இன்னும் கிருபை உங்க மேல இறங்கி வருது. ஓ பா ஷாபால் அதுராபா கபோ நீ கரு ஹந்தலே போலவா. ஓ கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அது நமக்கு என்னது தேவை என்பதை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. கர்த்தர் அவர் உங்களுக்கு தேவை என்னது என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஓ உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். அந்த வேலையில ஒப்பு கொடுப்போம். அந்த வேலை என்ன ஒப்பு கொடுக்கிற சுவாமி. உங்க சத்தியத்தின்படி நடக்க, உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க. மற்றவனுக்காக இல்லாண்டவர், ஆனால் என் கணவனுக்காக இல்லப்பா, என் மனைவிக்காக இல்லாண்டவரே, என் பிள்ளைக்காக இல்லை சுவாமி, அண்ட் என் பெற்றோருக்காக இல்லையா, என் முதலாளிக்காக இல்லை, என் ஊழியக்காரருக்காக இல்லை ஆண்டவரே. நான் எனக்காக ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன். உங்க சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குற சுவாமி. இனி மாயமாலத்தை எதிர்பார்த்து ஓட மாட்டேயா. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான், அதுவும் சரிதான் இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே உண்மை என்பதை, நீர் மாத்திரமே சத்தியம் என்பதை, உங்களுடைய வேதம் மாத்திரமே சத்தியம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்க அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீங்க சொன்ன வார்த்தை, நீங்க கொடுத்த வார்த்தை அப்படியே பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறேயா. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொன்னீங்களே. கரவலாடுகளை வழி நடத்தது போல நீ வழி நடத்துவேன்னு சொன்னீங்களே சுவாமி. அப்பா, நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தின், நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்முடைய சத்தியத்தின்படி நடந்து நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மோடு கூட 1000 வருட அரசாட்சியில் நாங்கள் பங்கு பெற
எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. நீர் அப்படியே செய்தபடியா ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற சுவாமி. உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துறையா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிற சுவாமி. இந்த லைவ் ப்ரோக்ராமில் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை சதாகாலமும் உடைய பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. அப்படியே செய்தபடியா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு